பகிர்ந்து கொள்ள வருகை புரிந்து கொண்டிருக்கும் உயர்த்தில் சுகிசிவம் ஐயா அவர்களையும், பாசமிகு பத்மஸ்ரீ ஐயா அவர்களையும், பெற்றோர்களையும், இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், அன்பு குழந்தைகளையும் அனைவரும் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைங்களா அழகா கைகூப்பி கண்ண முடியுமா? Good morning to everybody. My responsibility is to welcome the gathering. தமிழிலே பேச போகிறேன். ஏதாவது தப்பு இருந்தாலும் மன்னிச்சிடணும். ஏன்னா நம்ம தலைவரே மேடையில் உட்காந்துருக்குது. அதனால் அவரே சொல்லியிருக்குது, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னாக்கே பேசணும். சரி, ஆற்றலின் அளவுகோலாய், ஊக்கத்தின் ஊன்றுகோலாய், துணிச்சலின் தூண்டுகோலாய் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது சிறப்பு விருந்தாளர் மதிப்புக்குரிய சுகிசிவம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். அடுத்தபடியாக கடமையை உடையமென காலந்தோறும் கல்வி கண்கொண்டு ஏராளமான குழந்தைகளை அறிவாற்றல் மிகவர்களாய் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் பத்மஸ்ரீ டாக்டர் ராஜாராம் அவர்களை என் சிறைத்தாக்கி என் கரகோப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். அது மாதிரி இங்கே வரி வந்திருக்கும் அறிந்த நல்லுள்ளங்களே, நாம் வருக 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 என்று வரவேற்க நன்றி. அடுத்ததாக இந்த சிவானந்த சரஸ்வதி சேவாசிரமத்தின் பொதுச் செயலர் டாக்டர் ராஜாராம் ஐயா அவர்கள் இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், குழந்தைகள் அனைவரையும் வரவேற்று பேசுவார்கள்.
சிவானந்த ஆசிரமத்தின் சார்பாக பாசமிகு அன்புமிகு திரு சுகீஷுகுமார் அவர்களுக்கு டாக்டர் மங்களம் தலைமை ஆசிரியர்கள் பொன்னாடை போர்த்த நான் மாலையிட்டு மகிழ்கிறோம். நல்லதொரு காலை பொழுதுல நல்ல விஷயங்களையும் ஒரு நல்லவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு. சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு திரு வர்கீஸ் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து, நாங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம் ஒரு அமௌண்ட் நாங்கள்லாம் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு போய் அங்கே ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் பண்ணி அந்த குழந்தைகளை மகிழ்விப்போம். அது மாதிரி இந்த வருஷம் நாங்கள் வந்து அவர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் கோயம்புத்தூரில் சாம்பிள் சர்வே என்ற அலுவலகத்தில் பணிபுரிகிறார் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்டவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஒரு தொண்டு நிறுவனத்தில் போய் அவங்க வந்து கலை நிகழ்ச்சிகள், ஐயாவோட பேச்சு, சொற்பொழிவு, நாட்டியம், பரதம் இப்படி ஏற்படுத்தி தான் மகிழ்வதோடு இல்லாமல் மற்றவர்களையும் மகிழ்கிறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டாலே நமக்கு 1000 மூஞ்சி தூக்குறோம். குறிப்பாக ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படிப்பட்ட கடமைகள், சுமைகள் நமக்கு இருக்கு. நான் யாரையும் கூட சொல்லலை, என்ன பிளேமிங் anyone. அப்படி இருக்கிறவங்க ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணோன்னு பார்த்து அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பாசமிகு ஐயா இன்னைக்கு வந்திருக்காரு. நமக்கு அந்த அறிமுகமானவர். ஏற்கனவே ஒரு தடவை இங்கே வந்து குழந்தைகள் மத்தியில் பேசிட்டு போனவர். தினந்தோறும் பேசுகிறார், அன்றாடம் பேசுகின்றார், வருடம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கின்றார், தொலைக்காட்சியில் பேசுகிறார், உள்நாட்டில் பேசுகிறார், வெளிநாட்டில் பேசுகிறார். ஆனால் பேசுவது என்ன என்பது தான் நாம் சிந்திக்கிறோம். நான் கூட பேசுகிறேன், ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு? யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. நான் பாடி பேசிட்டு இருக்கு, யாரும் கேட்கறதே இல்லை. ஆனால் சில பேர் பேசினா கேட்டுட்டே இருக்க போல இருக்கும். சில பேர் பேசினா இவன் எப்போ முடிப்பான்னு இருக்கும். பாதி பேர் அப்படிதான் நினைக்கிறேன். நான் முடிச்சிடுறேன் சீக்கிரம். ஏன்னா அவங்க பேச்சை கேட்க தான் வந்திருக்கீங்க ஒழிய நாம் என் பேச்சை கேட்க யாரும் இல்லை. இந்த நல்ல நாளில் அவங்க வந்து இந்த வர்கீஸ் மற்ற அந்த அன்பர்கள்லாம் சேர்ந்து காலையில் திரு சுகீஷுகுமாருடைய அருமையான சொற்பொழிவும் மாலையில் இனிசை கீதமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நான் வரும்போது ஒரு பைசா கூட நான் வாங்கலைன்னா எப்படிப்பட்ட பெரிய மனுஷன் பாருங்க. எல்லாம் ஜோராக கை தட்டமா, எதுவும் எதிர்பார்க்காம ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறேன்னா கூட எனக்கு எதுவுமே வேணான்னு பொதுவாக எதுவும் எனக்கு என்ன வேணும்னு கேட்குற மனசோட வாங்க. இன்னைக்கு ஒரு நல்லதாக என் லைஃப்பில் நான் எத்தனையோ விழாக்களில் போயிருக்கேன். ஆனால் இன்னைக்கு காலங்காலத்தால் அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. என்னுடைய சிந்தனைகள், என்ன மத ஆனந்தம் என்னெல்லாம் இருக்குமோ அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர்கிட்ட பேசினேன். ஆண்டவருடைய அருளும் இறைவனுடைய அருளும் இருந்தால் நிச்சயமாக அது கை கொடுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணணும் மனசில் இருக்குது. அது ஆண்டவனுடைய கருணையும் மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். நம்ம சிவானந்த குழுவிலிருந்து ஒரு 20 ஆதரவற்ற குழந்தைகளை சிங்கப்பூர், மலேசியா கூட்டின்னு போகணும்னு ஒரு திட்டம் போட்டுருக்கேன். அதில் ஐடியா என்னன்னா, ஒரு முறை மும்பை கூட்டின்னு போனோம், ஒரு தடவை டெல்லி போய் அப்துல் கலாம் ஐயா வீட்டிலேயே தங்கினா அவர் சாப்பாடு போட்டார். ராஷ்டிரபதி பவன்னா எப்படி இருக்குன்னு கூட நான் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். எங்கள் குழந்தைங்க அங்கேயே தங்கக்கூடிய வாய்ப்பு அப்துல் கலாம் ஐயா கொடுத்தாரு. ஏன் நம்ம வெளிநாட்டுக்கு போகக்கூடாது? ஏன் அந்த வெளிநாடு மலேசியா காமிக்கக்கூடாது, சிங்கப்பூர் காமிக்கக்கூடாது ஒரு ஆசை மனசில் வந்தது. அது செயல்படி எடுக்கணும்னா வெளிநாட்டில் உள்ள இடத்த பார்க்கணும். இங்கே ஒரு 3 நாள், அங்கே 3 நாள் தங்கினா கூட போக வர ஏர் டிக்கெட்டு, ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோமா, பள்ளிக்கூட ஸ்டே பண்ணலாம் இருக்குது. நான் ஐஏட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் எனக்கு மனசு பண்ணி சிங்கப்பூரில் ஒரு நாளும் மலேசியாவில் ஒரு நாளும் உங்கள் சொற்பொழி வச்சுட்டா எங்கள் குழந்தைங்க டான்ஸ் ஆடி உலகம் ஃபுல்லாக நம்ம சர்வீஸ் பரவுன்னு இருப்பேன். இறைவனுடைய சுத்தமும் ஐயாவுடைய மனசும் வந்ததுன்னா நிச்சயமாக அது கைகூடும். நான் பேசுவதை விட வர்கீஸ் அந்த நண்பர்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா வேலைக்கு போகிறவங்கலாம் இன்றைக்கி வந்து அவங்கவுங்க காசு வந்து சம்பாதிக்கிறாங்க ஒழிய எங்கே இருக்குது கோயம்புத்தூர், எங்கே இருக்கிறது காட்டாங்குளத்தூர்.
13 ஹவர் ஆக்சிடென்ட் வண்டியில் வருது. நான் ஒரு கணக்கு போட்டேன், 13 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியது. தூரங்கள் முக்கியம் இல்லை, நாடுகள் முக்கியம் இல்லை. நான் கேரளாவிலிருந்து போனேன், எனக்கு தமிழ் தெரியாது, அழகாக தமிழ் பேசினார். லவ் டஸ் நாட் ரிக்வயர் அ லாங்குவேஜ். அன்புக்கு மொழியே தடையாக முடியாது. அதுதான் நாம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்திருக்கிற தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், முதியோர்கள், பாசமிகு திரு சுகிசிங்கம் ஐயா, திரு வர்கீஸ், அவரை சார்ந்த அனைத்து நண்பர்கள், உங்கள் அனைவரையும் வரவேற்பதை விட உங்களுக்கு என்ன சொல்லலாம், என்ன பெருமை தேடலாம். ஏன்னா பிரதி எதிர்பார்க்காம சர்வீஸ் பண்ணுறீங்க நீங்கள் வர்கீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்பவுமே ஒன்று செஞ்சால் என்ன கிடைக்குன்னு நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். 10 நிமிஷம் பேசினா நமக்கு என்ன இதில் கிடைக்குன்ற நாட்டில் வாழ்ந்தீங்க. எதுவுமே எதிர்பார்க்காம கோயம்புத்தூர்லேருந்து காட்டாங்குளத்தூர் வந்து இந்த குழந்தைங்க, இந்த பெரியவங்களாம் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க பாருங்க. உங்கள் நல்ல மனசை பாராட்டி உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் வரணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வாழ்த்தி அந்த விழாவுக்கும் எதுவும் எதிர்பார்க்கறது இல்லாமல் 10:30 மணிக்கு வரணும், 10 மணிக்கு வந்து உட்காந்துக்கிறது. எப்படி போய் டைம் பாருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தான் லைஃப்ல சக்ஸஸ் கொடுக்கும் எல்லாருக்குமே. டைம் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் தெரியும். 10 மணி 11 10 மணிக்கு வராங்க, நம்ம 11 12 மணிக்கு போவோம். காரணம் என்ன கேட்டால், நேற்று நைட் மழை பெய்யுது சார், ஒரே இல்லை, லைட்டே இல்லை, கரண்டே இல்லை, ஒருத்தர் கூட நீங்கள் சொன்னார் கரண்டே இல்லை. இதெல்லாம் வந்து சொல்லினா லைஃப்பில் மேலே வர முடியாது. அனைவரையும் வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வரவேற்று அவர் என்ன பேசுகிறாரு, எப்படி பேசுகிறான்னு கேட்க நானும் ஆவலாவில் என்று கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வர்கீஸ் சாருக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? காசு பணம் கொடுக்க முடியாது. என் பரிபூர்ண வாழ்த்துக்கள். நீங்கள் 100 வயசு இருப்பீங்க. இங்கே பல ஆண்டு இந்த மாதிரி தொண்டுகள் செய்யுங்க. இங்கே மாத்திரம் இல்லை, பார்வையற்றோர் இல்லம், கைப்பெண்கள் இல்லம், புத்தி சுவாதீனம் இல்லாத இப்படி நாட்டில் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அடுத்த ஃபங்க்ஷனில் மெட்ராஸ் ஜெயிலில் கொண்டு போய் ஜெயிலில் உள்ள அகதிகளுக்கு காமிங்க, ஐ மீன் அங்கே இருக்கிற கிளினிக்ஸ் காமிங்க, அதுதான் நான் ஆசைப்படுறேன். அப்படிப்பட்ட விழா சொல்லி நானும் கலந்துக்கிறேன் என்று சிவானந்தாசம் சார்பாக, திரு சுகிசிங்கம் சார்பாக, அனைவரும் சார்பாக திரு வர்கீஸ் அவர்களை பொன்னாடை போட்டு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் அவர்கள் வந்து அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவர் பண்ணுறது எல்லாமே அவர் மட்டும்தான். அவர் பின்னாடி நாங்கள் மனித உழைப்பு தான் கொடுக்குறோமே தவிர பாக்கி பெரும்பாலும் பண்ணுறது அவர் தாங்க. ஸோ இந்த நண்பர்களால் அவருக்கு வந்து ஒரு பொன்னாடி பற்றி அவர் சொல்லுவாங்க. ஐயாவுக்கும் ஒரே ஒரு பொன்னாடை போட்டுருவோம் உங்களுடைய பர்மிஷனோட. சுகிசம் ஐயா அவர்களை பேசுறதுக்காக அழைக்கிறேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு ஒரு நல்ல முயற்சியில ஈடுபட்டிருக்கிற அருமை சகோதரர் வர்கீஸ் அவர்களையும் அவரது நண்பர்களையும் இந்த சிவானந்த குருகுலத்திலே மானுட நேய பணிகளை மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிற பத்மஸ்ரீ டாக்டர் ராஜாராம் அவர்களையும், இங்கே வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், ஆசிரியர்கள், அருமை பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல முயற்சியில நம்முடைய வர்கீஸும் அவருடைய நண்பர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் வாழ்க்கையில பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிற பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறார்கள்.
ஆனா அந்த பணத்தை வைத்து நல்லபடியாக மக்களுக்கு நல்லது செய்ய வேணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வருவது அவ்வளவு சுலபம் இல்லை. இப்ப எனக்கு இங்க பேசுவதுல ஒரு சின்ன சிக்கல் உண்டு. நான் பெரியவங்களுக்காக இங்க பேசினேன்னா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றும் புரியாது. அந்த சின்ன பிள்ளைகளுக்காக நான் பேசினா உங்களுக்குலாம் அது நல்லா இருக்காது. அதனால ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில நான் வந்து என்னுடைய பேச்சை வடிவமைப்பதை கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. ஏன்னா இந்த 1-to-1 கான்வர்சேஷன் மாதிரி பேசுவது என்னுடைய பழக்கம். என்னுடைய பேச்சை கூர்ந்து கவனிச்சவங்களுக்கு தெரியும், நான் கூட்டத்துக்கு பேசுறதே இல்லை. ஒருவரோடு ஒருவர் போலவே ஒவ்வொருவரோடும் பேசுவது தான் என்னுடைய பேச்சினுடைய வடிவமைப்பு. இப்ப நான் பேசும்போது யாராவது கவனிக்கலைன்னா மேற்கொண்டு நான் பேச முடியாது. ஆனா இந்த குழந்தைங்களுக்கு நான் வேணுங்கிற செய்தி பேசினா அது உங்களுக்கு சுவைக்காது, உங்களுக்கு பேசினா அவங்களுக்கு புரியாது. அதனால கொஞ்சம் ஒரு 2 பேருக்கும் வயா மீடியாவா மாறி மாறி ஒரு 2-3 ஸ்டேஷன் ஒரு ரேடியோவில் ஒரே சமயத்தில் கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டேஷன்ல 2-3 கேட்டுன்னு வச்சுக்கோ. ரேடியோ திருப்புறோம், திருச்சி கொஞ்சம், செங்கல்பட்டு கொஞ்சம், மெட்ராஸ் கொஞ்சம், கோயம்புத்தூர் கொஞ்சம், ஒரு 4 ஸ்டேஷன் கேட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். கொஞ்சம் அப்படி மாத்தி மாத்தி தான் பேசி ஆகணும். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. முதல் விஷயம் நான் சொல்ல வந்த விஷயம், கையில பணம் இருக்கு அப்படின்னா அந்த பணத்தை வச்சு எவ்வளவு வேணாலும் நம்முடைய சொந்த சௌரியங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே போகலாம். ஏன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் மனுஷனுக்கு பத்தாது. மகாத்மா காந்தி சொல்ற, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் ஒன்னா சேர்த்தா கூட ஒரு மனுஷனுடைய ஆசைக்கு அது பத்தாது. கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் முழுவதும், கவனிங்க, கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் முழுவதும் உனக்கு அப்படின்னு எழுதி கொடுத்தா நம்ம கேட்பானா, கடல் யாருக்கு? அப்ப அவன் மனசுல இருக்கிற ஆசைக்கு அது பத்தாது. அப்ப கடலை யாருக்கே விட்டுட்டியே, எனக்கு அது இல்லாம போச்சு, பத்தப்படுவோம். நீங்க எவ்வளவு கொடுத்து பாருங்க, எவ்வளவு கொடுத்தாலும் மனசுக்கு வந்து அந்த அந்த ஆசை, பேராசை நெருப்புக்கு பத்தவே பத்தாது. கல்யாண வீட்டுல இலை போட்டு சாப்பாடு போடுறான், நல்ல முழுசா போடுறான். சாப்பிட்டுட்டு கை கழுவ போகும்போது வழியில அந்த அண்டா குண்டா அதெல்லாம் அப்படியே வச்சிருப்பான் பரிமாறத்துக்கு அடுத்த பந்திக்கு. அதை பரிதாபமா பார்த்துக்கிட்டு போறான். இவன் தான் சாப்பிட்டான்ல, எதை போட்டு இங்க சாப்பிட்டாச்சு இல்ல, இதுக்கப்புறம் அண்டாவெல்லாம் அப்படியே சாப்பிட முடியாது. ஆனாலும் இவ்வளவு நம்மளால சாப்பிட முடியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த வரிசை அப்படியே பார்த்துக்கிட்டே போவான். ஏதோ ஒரு ஐட்டம் இவனுக்கு பரிமாறாம விட்டதை பார்த்துட்டான்னா, பத்தியாப்பா இது நமக்கு வைக்கவே இல்லை அப்படின்னு அது ரொம்ப பரிதாபமா பார்த்து போறான். மனுஷனுடைய ஆசைக்கு எல்லை கிடையாது. அகிலமெல்லாம் கட்டி ஆடினும் ஆசைக்கு ஒரு அளவில்லையே அப்படின்னு பாடுகிறார் தாய்மானவர். அப்ப இவ்வளவு தூரம் மனுஷனுக்கு கையில எவ்வளவு பணம் இருந்தாலும் இது எனக்கு இருந்தா பரவாயில்ல, எனக்கு இருந்தா பரவாயில்ல, எனக்கு இருந்தா பரவாயில்ல, உலகம் அதை வளர்த்து கொண்டே போகிறது. ஆனா எனக்கு அவர் வந்து என்னுடைய ரூமுக்கு வந்தாரு. வந்து பேசுகிற போது அவர் சொன்னார், இது மாதிரி நான் 3 மாசம் 4 மாசம் என் சம்பள பணத்தை சேர்ப்பேன். அந்த 3 மாசம் 4 மாசம் சம்பள பணத்தை சேர்த்துட்டு அது ஏதாவது அது மாதிரி ஒரு நல்ல அன்பு இல்லங்கள்ல போய் அங்க இருக்கிற மக்களுக்கு பயன்படும்படியா ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சியா நான் நடத்துவேன். எனக்கு வேற வகையில கடவுள் வாழ்க்கைக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் வழி கொடுத்துருக்கிறாரு, நான் இது மாதிரி ஒரு பணி செய்வேன் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு நெகிழ்ந்து போச்சு. இன்னைக்கெல்லாம் அப்படி செய்கிறவர்களை பார்ப்பது என்பது ரொம்ப கடினமா இருக்கு. அதுல என்னன்னு கேட்டா, ஒரு விஷயம் முழுக்க நல்ல விஷயமா தெரியாம அதுல போய் தலை கொடுக்க கூட பயமாவும் இருக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை. நம்ம ஊர்ல தெனாலிராமன் இருக்கு இல்லையா, அது மாதிரி அரபு நாட்டுல முல்லா நசூருத்தீன்னு கதை இருக்கு. அரபு நாட்டுல வந்து எப்படின்னா நம்ம ஊர் தெனாலிராமன் மாதிரி மட்டும் இல்லை, அவர் விளையாட்டு இல்லை, முல்லா ஒரு சூஃபி ஞானி. ஆனா அவரை பத்தி ஒரு கதை, நிறைய வேடிக்கை கதை இருக்கு. அதுல ஒரு வேடிக்கை கதை, ஒரு ஏழையை கூட்டிட்டு வர்றாரு. அவர் கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற பணக்காரங்க கிட்ட உதவி கேட்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறான், கடன் வாங்கி செலவுப்படுறான், கடல்ல கஷ்டப்படுறதால அவனுக்கு அதான் நான் வந்து கேட்கிறேன் அப்படின்னு. உடனே ஒரு பணக்காரங்க எல்லாம் பார்த்தாங்க, ஆளுக்கு 1000, 2000, 3000, 4000 அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க.
எல்லாத்தையும் ஒரு நோட் புக் போட்டு வரிசையாக எழுதிக்கிட்டே வந்தார். நோட் புக் போட்டு எல்லாம் எழுதினார். ஒரு 2-3 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் ஆகி போச்சு. அது ஆனால் என்ன நடந்து போச்சுன்னு கேட்டால், அதுக்கப்புறம் அந்த ஏழையாக இருந்தான். ஒன்றுமே சேஞ்ச் ஆகவே இல்லை. அந்த ஊர் பணக்காரங்களாம் சுற்றி நின்றுக்கிட்டு அவங்ககிட்ட கேட்டாங்க, என்னாச்சு, நீ பணம் வசூல் பண்ணி அவன் இன்னும் ஏழையாகவே இருக்கிறானே என்ன? அவன் கடன் வச்சிருந்தான்ல, அந்த கடன் எல்லாம் அடைக்கணும் இல்லை, அதனால அந்த பணத்தை வச்சு கடன் எல்லாம் அடைச்சிட்டேன். அவன் யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தான் கேட்டாங்க. முல்லா சொன்னார், என்கிட்ட தான் வாங்கியிருந்தான். அதனால எல்லாத்தையும் சொல்லி வசூல் பண்ணி அவன் எனக்கு தர வேண்டிய கடனை நான் அதுல இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. இப்ப என்ன யோசிச்சு பாருங்க, அவர் நல்லது பண்ணியிருக்கிறாரா கெடுதல் பண்ணியிருக்கிறாரா? அவன் யார கடனாளியா இருந்தானே பெருசா வந்துட்டு போக வேண்டியது தானே. இந்த உலகத்துல 10 காசு கொடுத்தாலும் அது கண்டிப்பா ஏழைக்கு போகும் அப்படின்னா அது கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க, மக்களுடைய மன இயல்பு. அப்ப யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லும் போது நிஜமாவே இவங்க நல்லது பண்றாங்களா பண்ண மாட்டாங்களா ஒரு யோசனையும் மனசுல ஓடுது. இப்ப தப்பா நினைக்காதீங்க, இன்னைக்கெல்லாம் உலகத்துல யாரையும் நம்ப முடியல. நான் முந்தானத்து மெட்ராஸ் ஏர்போர்ட்ல உட்கார்ந்துருக்கேன். இங்க ஒருத்தர் திடீர்னு வந்தாரு, உங்க போன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொடுக்க முடியுமா, போன் பண்ணிக்கிறேன்னாரு. அவர் செல்போன் வச்சிருக்கிறார் கையில. நான் கேட்டேன், நீங்க செல்போன் வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு. நீங்க இந்த இன்டர்நேஷனல் ரோமிங் நான் இங்க பண்ணேன்னா எனக்கு நிறைய பில்லு வரும், நான் இப்போ ஒரு சின்ன லோக்கல் கால் தான் பண்ணணும், அதனால தயவுசெய்து உங்க போன் கொடுக்க முடியுமா அப்படின்னு. அது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு போன் கொடுத்தா என்ன வந்துடும் போது, 1 ரூபா வரும் 2 ரூபா வரும், அதுக்கு மேலே ஒன்றும் பெருசா வரப்போறது இல்லை. ஆனா எனக்கு என்ன பயம்னு கேட்டா, அவன் யாராவது தீவிரவாதியா இருந்து நான் என் போனை கொடுத்து அங்க வெடிகுண்டு வைக்கலாங்கிற சமாச்சாரத்தை என் போன்ல இருந்து அவன் பேசி அப்புறமா அது வெடிச்சுடுச்சுன்னு வச்சுங்க, வாழ்நாள் முழுக்க நான் உள்ள போகணும். இன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு உதவி பண்ணலாமா கூட அவன் யாருன்னு எப்படி தெரியும்? அவன் யாருன்னு தெரியல, அவன் யாருக்கு போன் பண்ண போறான்னு தெரியல, அவன் என்ன மெசேஜ் கொடுக்க போறான்னு தெரியல. இப்ப நான் உதவ முடியுமா முடியாதா? உதவுறதுக்கு வசதி இருக்கு எனக்கு, என்ன ஒரு போன் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அப்புறம் நான் உடனே சொன்னேன், சார் ஒரு நிமிஷம் நான் தரேன், எனக்கு 2-3 கால் பண்ண வேண்டியிருக்கு, நான் தந்துடுறேன், முடிச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து டயல் பண்ணிக்கிட்டு, நீங்க எங்க இருக்கீங்க, உங்க விசிட்டிங் கார்டை கொடுங்க அப்படின்னு அவன் பேக்கை திறக்க வச்சு அவன் விசிட்டிங் கார்டு, அவன் வகையறா எல்லாத்தையும் வாங்கி அவன் யாரு எங்க இருக்கிறான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா சொன்னேன், அது என்ன நம்பர்னு சொல்லுங்க, நானே போடுறேன் அப்படின்னு அந்த நம்பரை டயல் பண்ணி போட்டு யார் அங்க எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் கொடுங்க, பேர் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு பேசிட்டு, இவரை உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் எல்லாம் கேட்டுட்டு அப்புறமா ஒரு எடுபடி வேலையும் நான் பார்த்துட்டு அப்புறமா தான் போன கையில கொடுத்தேன். ஏன் நாளைக்கு சிக்கிட்டா நாம தானே மாட்டணும். இன்னைக்கு நல்லது பண்ண போய் நாம படுற அவஸ்தை இருக்கு, கொஞ்சம் நஞ்ச அவஸ்தை கிடையாது உலகத்துல. ஒரு வார்த்தை சொல்றேன், இன்னைக்கு யாருக்கு வேணாலும் சுலபமா கெடுதல் பண்ணலாம், ஆனா ஒரு ஆளுக்கு கூட நல்லது பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில யாருக்கு வேணாலும் கெடுதல் பண்றது ஈஸி, ஆனா நல்லது பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா இதுக்கு தயங்கி இது நம்ம நல்லது பண்ணாம இருக்கலாமா? வாழ்க்கையில நல்லது செய்யணும். அப்படி நல்லது செய்யறதுக்காக நல்ல இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த காரியத்தை செய்யணும். இப்போ ரொம்ப அழகா ஒரு தம்முடைய அந்த வரவேற்புரையில சொன்னார், லவ், அதாவது அன்புக்கு வந்து மொழி தேவையில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இந்த உலகம் முழுக்க அன்பினால் அந்த கருத்து பரிமாறிக்கொள்ளுகிற போது அதுக்கு ஒன்றும் மொழியே தேவையில்லை அப்படிங்கிற ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னார். உண்மைதான். இந்த உலகத்துல எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டா, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அது அந்த மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் ஒரு விஷயம் பேசுறேன், அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் யோசிப்போம், நம்ம 2 பேரும் சேர்ந்து யோசிக்கிறோம். இப்ப இலங்கையில நம்முடைய தமிழ் இனத்தை சார்ந்த தமிழர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, கொஞ்சம் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அங்க தமிழெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான், தமிழெல்லாம் வந்து இந்த மாதிரி துன்பப்படுத்துறாங்க, அது ரொம்ப தப்புதான். தப்புதான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது, துன்பப்படுத்துறது தப்புதான். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டா, அப்ப தெலுங்கு அடி வாங்கினா பரவாயில்லையா, மலையாளி அடி வாங்கினா பரவாயில்லையா, இல்ல அங்க வந்து ஒரு நீக்குற ஆப்பிரிக்காலேருந்து வந்தவங்க வச்சுட்டு இருந்தா அது பரவாயில்லையா? நம்முடைய மனோபாவ சிந்தனையில என்ன தப்பு இருக்குன்னா, தமிழனை அடிப்பதான்னா வெண்டக்கா, எவனையும் எவன் அடிக்கூடாது, எவனையும் எவன் அடிக்கப்படாது. ஒரு மனுஷன் பூமிக்கு வந்தா அவனுக்கு வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. அவனை யாரும் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்க சங்கடப்படுத்துறாங்க அப்படின்னா அதை நம்ம அனுமதிக்க கூடாது. அப்ப நம்ம அந்த இஷ்யூவை எப்படி கொண்டு போயிருக்கணும், நம்ம அணுகுகிற போது எப்படி கொண்டு போயிருக்கணும், மனித உரிமைகள் மீறல், மனித தன்மை மீறல், தமிழனுக்கு அநீதியா என்று